மதிமுக திமுக இடையே கூட்டணி ஏற்பட வாய்ப்பில்லை என காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் எமது செய்தியாளர் கோகுலிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தொடர்ந்து பார்ப்போம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுடைய இல்ல திருமண விழாவில் திமுக பொருளாளர் ஸ்டாலினும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் சந்தித்து பேசியிருக்காங்க. இவங்களுடைய சந்திப்புக்கு பின்பு ரெண்டு பேருமே அந்த சந்திப்பு குறித்து ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்பட வாய்ப்பு இருக்கா? வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? 6 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று தான் ஸ்டாலினும் வைகோ அவர்களும் ஒரு திருமண நிகழ்வில் ஒன்றாக சந்திக்கிற பொழுது அந்த சந்திப்பில் அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு மேல் இதில் பார்ப்பதற்கு எந்த அரசியலும் இல்லை. ஆனால் வைகோவை பொறுத்தவரையில் நான் அறிந்த வைகோ இனி எந்த சூழலிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் ஒட்டோ உறவோ வைத்துக்கொள்வார் என்று நான் நினைக்கவில்லை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் மதிமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இடம்பெறுவதற்கு நீங்கள் ஒரு முக்கிய பங்காற்றுறீங்க. அதன் பின்பு தேர்தலுக்கு பிறகு காந்திய மக்கள் இயக்கம் கூட நீங்கள் வெளியேறிட்டீங்க அந்த கூட்டணியை விட்டு. மேலும் அந்த கூட்டணியிலிருந்து கட்சிகள் விலக வாய்ப்பு இருக்கா? பாஜகவுடைய கூட்டணி தொடருமா? அதே சட்டமன்ற தேர்தல் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்கா? நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த அடுத்த கணமே அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பொய்யாய், பழங்கதையாய், கனவாய் முடிந்துவிட்டது. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற ஒன்றே கிடையாது. மதிமுகவை பொறுத்தவரையில் வைகோ அவர்கள் நிரம்ப காயங்களோடு தான் அங்கே அமர்ந்திருக்கிறார்.